இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். கரூர் அருகே 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதிவிட்டு இருசக்கர வாகனத்தில் சென்ற மாணவர் மீது சாலையோர புளிய மரத்தின் கிளை முறிந்து விழுந்து தலையில் காயம் ஏற்பட்டு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பெற்று வந்த நிலையில் மாணவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பிரபாகரன் விவரங்களை வழங்கலாம். வணக்கம் மேடம். கரூர் மாவட்டம் ஏமூரை அடுத்த சீத்தப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த செல்வராஜ் மகன் தென்னரசு, வயது 16. இவர் ஏமூர் உள்ள மலர் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் 11ஆம் வகுப்பு படித்து வருகிறார். இவர் காந்திகிராமத்தில் உள்ள பள்ளியில் தேர்வு எழுதினார். இந்நிலையில் கடந்த 27ஆம் தேதி கணித தேர்வு எழுதிவிட்டு தனது இருசக்கர வாகனத்தில் வீடு திரும்பியுள்ளார். அப்பொழுது கரூர் திருச்சி சாலையில் புலியூர் கவுண்டம்பாளையம் வழியாக சென்று கொண்டிருந்த போது அங்கு சாலை ஓரத்தில் இருந்த புளிய மரத்தின் கிளை முறிந்து மாணவர் மீது விழுந்துள்ளது. இதில் மாணவனுக்கு தலையில் பலத்த காயம் ஏற்பட்டது. அடுத்து அருகில் இருந்தவர்கள் மாணவனை மீட்டு ஆம்புலன்ஸ் மூலம் கரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அங்கிருந்து மேல் சிகிச்சைக்காக கோவையில் உள்ள மருத்துவமனைக்கு ஆம்புலன்ஸ் மூலம் பெற்றோருடன் அனுப்பி வைத்தனர். இதையடுத்து கோவையில் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சையில் இருந்த மாணவன் தற்போது உயிரிழந்துள்ளார். இச்சம்பவம் தொடர்பாக பசுபாளையம் காவல் நிலையம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பள்ளி மாணவன் மீது மரக்கிளை விழுந்து சிகிச்சை பயின்று உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. விவரங்களுக்கு நன்றி பிரபாகரன். இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்.